ஒருவேளை அந்த மரக்கால் தடை பண்ணப்பட்டதாய் காணப்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் நம்ம சொல்லும் பொழுது மீக 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொடையோரின் வீட்டில் தீய வழியால் சேர்க்கப்பட்ட களஞ்சியங்களையும் சபிக்கப்பட்ட மரக்காலையும் நான் மறப்பேனோ? அப்ப அந்த வெளிச்சத்தை ஒருவேளை தடை பண்ணப்படுகிறதாய் காணப்படுகிறதா எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சபிக்கப்பட்டது. அந்த சபிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுடைய கடவுளுடைய கிரியைகளை செய்யாதபடிக்கு நம்மளே சுய தடுக்கிறதுனாலும் நமக்கு நாமளே சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஒன்று. நாம மற்றவங்க மூலியமா வஞ்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் மற்றவர்களும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். இது போல உலக காரியத்திலும் உலக பொருளுக்கும் எதா இருந்தாலும் அதுதான் சிம்பிளா உதாரணமா சொல்லுது. நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. உலகத்திலும் ஒருத்தர் அன்பு கூர்ந்தாருன்னா அந்த பிதாவினுடைய அன்பு கிடையாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளை வெளிச்சம் கொடுக்க பண்ணுகிறதான தடை பண்ணுகிற அத்தனையுமே சபிக்கப்பட்டது அப்படின்னு